ஹாய் உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் வறுக்கிறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சீக்ரெட் இருக்குங்க. அதை மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மீன் உடையாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு மீன் கிடைக்கும். நாங்கள் போன இடத்துல இந்த மீன் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அலசிட்டு சரி இன்றைக்கி வறுத்தரலான்னு சொல்லிட்டு வறுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கட் பண்ணி வச்ச பாதி எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு தாங்க இதுக்கு சீக்ரெட்டு. முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு இதில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தோசைக்கல்ல பிடிக்காமல் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக முறுமுறுண்டு மீன் வரும். அப்புறம் ஒன்றோட ஒன்றா மீன் ஒட்டாமல் அவ்வளோ ஒரு அழகாக வருங்க. அதனால தான் முட்டையில் உள்ள வெள்ளைக்கறி எப்போதுமே சேர்த்துக்கணும், நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம கிளறி வச்ச எல்லாத்தையும் ஒரு சட்டியில் இருக்கிற மீனில் இதே போல் கரண்டி வச்சு ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் அந்த மீனை அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேர்த்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே அந்த மீனோட சார்ந்துடும். அதுக்கப்புறமா தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீனை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துற வேண்டியதாங்க. எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க எல்லா மீனும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நகர மீன் தான் பிடிக்கும். அதனால நகரையில் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் இன்றைக்கி நான் எங்களுடைய பழைய உறவுகளில் ஒருத்தவங்கள இன்றைக்கி நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அவங்கள இன்றைக்கி நான் பார்த்தது. அதனால் எனக்கு இப்போ புதுசாக ஒவ்வொரு உறவுகளும் எனக்கு கிடைக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. இதுக்கெலாம் காரணம் எனக்கு இந்த யூடியூப் சேனலும் இன்ஸ்டாகிராம் தான் எனக்கு எல்லா உறவுகளையுமே எனக்கு தருது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு என் மேலே பாசமாக இருக்கிற உங்களுக்கு எப்போதுமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா மீன் வறுத்ததுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டாக சுட சுட சாதத்தை வச்சுட்டு வறுத்த மீனை எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. செம்ம டேஸ்ட்டான மீன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வறுத்து சாப்பிடுங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி பொரிச்ச மீன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.